அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபாய்ஸா. இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் 7 நாளுக்கு 7 விதமான மில்க் ஷேக் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஒரு தொகுப்பாக நம்ம கொடுத்துட்டா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ முதல்ல பார்க்க போகிறது பட்டர் ஃப்ரூட் மில்க் ஷேக். அவகோடான்னு உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கும் வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 1 கப் அளவுக்கு பால், ஒரு அவகோடா, ஒரு வாழைப்பழம், பாதாம் பருப்பு. இப்போ மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ள சதைப்பகுதியை மட்டும் மிக்சியில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அது கூட வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோட சேர்த்துங்க. பாதாம் பருப்பு, நட்ஸ் உங்களுக்கு விருப்பமானது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பால் விட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த பழம் காயாக இருந்தால் ருசி கொடுக்காது, உங்களுக்கு கசப்பு சுவை கொடுக்கும். அதனால் நல்ல பழுத்த பழமாக நீங்கள் எடுத்துங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய பால் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் அல்லது ஹனி இதில் சேர்த்துக்கலாம். டயட்டில் ஃபாலோ பண்ணுறவங்க ஹனி மட்டுமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை திரும்பவும் கிரைண்ட் பண்ணி நல்ல ஒரு பீஸ் லெவலுக்கு வந்துடும். இந்த மில்க் ஷேக்கை நீங்கள் ஒரு காலையில் ஒரு 11 மணி போல் எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக இருக்கும். ஸோ இது டயட்டில் இருக்கிறவங்க ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேலே நட்ஸ் தூவி அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா பழம் மில்க் ஷேக். இந்த சீசனில் டெய்லி ஒரு பழம் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்போட்டா பழத்தில் உள்ள விதைகளும் மேலே உள்ள தோலையும் எடுத்துகிட்டு அதுக்கு அதிகமாக ஸ்வீட் சேர்க்குறதுக்காக நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், வேறு எக்ஸ்ட்ராவாக பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எது வேணாலும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். பிளெண்டரில் நட்ஸ் எல்லாம் எப்போதுமே நம்ம அரைச்சிடணும். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸோடு அரைக்கும் போது உங்களுக்கு நட்ஸு ஃபுல்லாக அரைப்படாது. அதே மாதிரி கொஞ்சமாக பால் விட்டு நட்ஸு, டேட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பிளெண்டர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது எங்கே வாங்கலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை இப்போது என்ன சீசனோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் சப்போட்டா பழம், சப்போட்டா மட்டும் சாப்பிடாம அது கூட நம்ம வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் நல்ல ரிச்சாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மில்க் ஷேக். ஸோ இது கூட பாலை சேர்த்து நம்ம பிளெண்டரில் திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். வளரும் பிள்ளைங்களுக்கு இந்த சப்போட்டா மில்க் ஷேக் ரொம்ப நல்லது. ஸோ வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் இதை செஞ்சு கொடுங்க. ஸோ சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஷார்ஜா மில்க் ஷேக். இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு பாலை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஹார்லிக்ஸ், ஒரு வாழைப்பழம், சீனி, கோகோ பவுடர், வேர்க்கடலை. இப்போது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காய்ச்சின பாலை தான் நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா உடச்சிட்டு அது கூட வேர்க்கடலை, கோகோ பவுடர், ஹார்லிக்ஸ் நம்ம ஒரு சின்ன பேக்கெட் இருக்குது பாருங்கள், அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழம் அல்லது 2 வாழைப்பழம் நல்லா எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சமாக இதில் சீனி, இப்போ ஹார்லிக்ஸுக்கு பதிலாக பூஸ்ட் கூட இதில் சேர்க்கலாம். ஸோ கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதை நம்ம அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடுறோம். இப்போ நம்ம என்ன சர்வ் பண்ணுறோமோ அந்த பவுலில் வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை கொஞ்சமும், அதுக்கு மேலே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த வாழைப்பழ கலவை, இதுக்கு மேலே ஐஸ்கிரீம். அப்பா சொல்லும் போதே அப்படியே வாயெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரிச்சாகவும் ஸ்வீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது. ஸோ இதுக்கு மேலே இன்னும் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக வறுத்த வேர்க்கடலையை மேலே தூவிட்டு உங்கள்கிட்ட கேரமல் சிரப் இருந்துச்சுன்னா அதையும் மேலே தூவிட்டிங்கன்னா சுவையான ஷார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக சிம்பிளாக செய்யக்கூடிய அவகோடா மில்க் ஷேக்கு. இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. பட்டர் ஃப்ரூட்டில் மேலே உள்ள விதையை எடுத்துகிட்டு தோலை நம்ம நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் அரைக்க போகிறோம். இது கூட 1 கப் அளவுக்கு பால், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் இந்த ஃப்ரூட்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்பு வைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சேர்க்குறது கிடையாது. இது டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக பயமே இல்லாமல் சாப்பிடலாம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்கள் தேவையான அளவுக்கு சுகரை விட்டுட்டு அதுக்கு பதிலாக தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவை கொடுக்கக்கூடியது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அயன் சத்துக்கள். அதாவது சில பேருக்கு ரத்த அளவு, ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அவங்க இந்த மில்க் ஷேக்கை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்லாம். பேரிச்சம்பழம் உங்களுக்கு எண்ணிக்கையில்
மிக்சியில் தேவையான அளவுக்கு எடுத்துங்க. அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து முதல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் திரும்ப மீதி பாலை சேர்த்து அது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து டெய்லி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரத்தத்தோட அளவு நல்லா கூடும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது காஃபி பிரியர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான மில்க் ஷேக் நம்ம பார்க்க போகிறோம். பால் 2 கப் அளவுக்கு எடுத்துங்க. வெனிலா ஐஸ்கிரீம், அப்புறம் காஃபி பவுடர். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர்னால் அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துங்க. இப்போ அந்த பவுலில் காஃபி பவுடரோட கொஞ்சமாக தண்ணி விட்டு சீனி வந்து நல்லா மிக்சியில் அரைச்ச சீனியாக எடுத்து நல்லா கலந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பால் ப்ளஸ் கேரமல் சிரப், அது கூட நம்ம கலந்து வச்சுருக்க காஃபி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா அடிங்க. நல்லா நுரப்பொங்க அடிக்கணும். அது கூட நம்ம ஐஸ்கிரீமும் இதோட சேர்த்துங்க. ஐஸ்கிரீம் ப்ளஸ் க்ரீம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிங்க. சர்வ் பண்ணும்போது என்றைக்குமே கப்பை மேலே டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே அதாவது சிரப்பை வச்சு அதுக்கு மேலே சீனியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சர்வ் பண்ணுற பவுல்லையும் கப்லையும் இந்த மாதிரி கேரமல் சிரப்பை நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன ஜூஸோ அல்லது மில்க் ஷேக்கோ நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அந்த காஃபி சூப்பராக இருக்கும். அதில் நிறைய வெரைட்டிஸ் மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்றத ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இதே தான் சப்போட்டாவில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. அது கூட இன்னும் உடலுக்கு அதிகமான சத்துக்கள் கொடுக்கக்கூடியது பேரிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஜூஸ் மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பேரிச்சம்பழத்தையும் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம பேரிச்சம்பழத்தை நம்ம பாலில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம். அதுக்கு மேலே மீதி இருக்கிற சப்போட்டா பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ள விதைகளை எடுத்து தோலெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம கூலாக சாப்பிட்லாம். இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கொடுத்துருக்க எல்லா மில்க் ஷேக்குமே நீங்கள் வந்து அப்போ உடனே பண்ணி உடனேயும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கூலாக ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு ஃப்ரிட்ஜில் 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ அன்றைக்கே செஞ்சு அப்படியே சாப்பிடுங்க, ரொம்ப ரிச்சாக இருக்கும். 7 விதமான மில்க் ஷேக் தொகுப்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.